நாம் இன்று புத்தி கிளினிக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த மனநல மருத்துவம் இல்லை ஒருங்கிணைந்த மனோ தத்துவம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு நோயின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது ஜென்ரலாகவே இப்போ நம்ம பார்க்கும்போது மெடிசன்ஸ் பற்றி யோசிப்போம், கவுன்சிலிங் பற்றி யோசிக்கலாம் மனநலத்தை பொறுத்தவரை. இல்லை நாம் என்ன சொல்கிறது, சில வேறு மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் சர்ஜரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறோம். பட் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம செய்கிறது அந்த மனிதரை மறுபடியும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா, யூஸ்வலாக நான் இருந்த மாதிரி நான் மறுபடியும் இருக்க முடியுமா? சிலப்போ பல சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தியமாகாது. மருந்து சாப்பிட்றதுனாலையோ கவுன்சிலிங் போனதுனாலையோ நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி நான் மறுபடியும் சாதாரண வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எப்போவுமே சாத்தியமாகாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40% மக்களுக்கு இது ஏதாவது ஒன்று செஞ்சால் பத்தாது. ஸோ அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அண்ட் மருத்துவம்னா அது எப்படி இருக்கணும்? மருத்துவம்னா முழுமையாக இருக்கணும், ஹோல் பர்சன் கேர். ஸோ நாங்கள் இந்த புக்கு இன்றைக்கி வெளிப்படை செய்கிறோம். இந்த புக்கு ஹோல் பர்சன் கேர் பற்றி எப்படி முழுமையாக ஒருத்தரை நாமளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த முழுமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நவீன முறைகள் நிறைய இருக்குது. ஸோ மாடர்ன் மெடிசனில் நமக்கு ட்ரக்ஸ் இருக்குது, நாங்களும் உபயோகிக்கிறோம். கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலிங்கில் பல மெத்தட்ஸ் இருக்குது, அதுவும் நாங்களும் உபயோகிக்கிறோம். அதே நேரத்தில் நிறைய நவீன டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் புத்தி கிளினிக் பில்டிங்கில் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா டீப் டிஎம்எஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். டிப்ரெஷன், ஓசிடி, அடிக்ஷன் எல்லாமே ட்ரீட் பண்ணுற மாதிரி 3 காயில் டீப் டிஎம்எஸ் இருக்குது. ஆர்டிஎம்எஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, டிடிசிஎஸ் இருக்குது, வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்குது, நியூரோ ஃபீட்பேக் இருக்குது. அதே மாதிரி ரோபாட்டிக்ஸில் இயலாமை இருக்கிறவங்களுக்கு என்னால் நடக்க முடியல, பெராலிசிஸ் வந்துடுச்சு, பக்கவாதம் வந்துடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு ரோபாட்டிக் ஃபிசியோதெரப்பி இருக்குது. பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லி அதில் பல எக்யூப்மெண்ட் இருக்குது. கை விலங்கலை அதுக்கு தனியாக எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ நவீன முறைகள் பல இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் நம்மளோட சிஸ்டம்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவில் ஆயுஷ் மினிஸ்ட்ரியே இருக்குது. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது டெல்லியில். அண்ட் ஆயுஷ் தவிர நமக்கு இந்தியாவில் நேச்சுரோபதி இருக்குது, அக்யூப்ரென்ஷர் இருக்குது, அக்யூபங்க்சர் இருக்குது, பல அந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது? இப்போ எனக்கு மன அழுத்தம் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷன் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தலைவலி இருக்கும், இல்லை கீழ் முதுகில் வலி இருக்கும், லோ பேக் பெயின். இதெல்லாம் காமனாக வர சிம்டம்ஸ், டிப்ரெஷனோட வர சிம்டம். நான் டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுத்தேன், கவுன்சிலிங் கொடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் போயிடுமா? போகாது. ஸோ என்ன தேவை? அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் போக்குற மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் தேவை. அது நம்மளோட நேச்சுரல் ஹீலிங் சிஸ்டம்ஸ் தான் நிறைய இருக்குது. அதை தான் நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். ஸோ நாங்கள் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழலில்? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஷிரோ அபியங்கம்னு சொல்லுவோம், ஒரு ஹெட் அண்ட் நெக் மசாஜ் வித் மெடிக்கேட்டட் ஆயில், அது செய்ய முடியும். அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். யோகா சொல்லிக் கொடுக்க முடியும். தாய்ச்சி, சைனீஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் பேலன்ஸ் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வலியை போக்குறதுக்குன்னு நம்ம பார்க்கும்போது பல டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ப்ரைமரி ப்ராப்ளம் வந்த பர்சனுக்கு டிப்ரெஷன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டயக்னோசிஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணால், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கன்சிடர் பண்ணுங்கள். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நடுக்க நோய், அது என்னால் சரியாக மூவ் பண்ண முடியல, எனக்கு ஸ்டிஃப்னஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன், இதெல்லாம் தான் என் பிரச்சனைகள், நான் விழுந்துருவேன், அடிக்கடி விழுந்துருவேன். இதை தான் பார்க்கின்சனோட பிரச்சனைகள். அதோடு கூடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறதி நோய் இருக்கும், அதோடு கூடி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், அதோடு கூடி பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு இளக்கம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வரும், டைஜஷன் சரியாக இருக்காது. இது எல்லாம் நாங்கள் கவனிக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரையால் மட்டுமோ இல்லை ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல மட்டும் முடியாது. இந்த மாதிரி தெரப்பீஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது தீவிரமாக அவங்களுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப் கிடைக்கிது பேஷண்ட்டுக்கு. ஸோ அதை நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். இந்த ஹோல் பர்சன் கேர் அப்படின்னு இந்த ஒருங்கிணைந்த மெத்தடில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ நாங்கள் நடத்துகிற அந்த நேஷ்னல் ஒர்க் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த மனநலம், மனநலத்துக்கு மருத்துவம், அதை பற்றி தான் இந்த வந்து நேஷ்னல் ஒர்க் ஷாப், இன்டெகிரேட்டிவ் மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் அப்படின்னு நடத்துகிறோம். எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க, நிம்மான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, பிஜிஐ சண்டிகர்லேருந்து வந்திருக்காங்க, பல இடத்துலேருந்து அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2-3 வைஸ் சான்சலர் வந்திருக்காங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதை எப்படி நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை எப்படி நாம் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பெரிய கிளினிக் மட்டும் வர்றது இல்லாமல் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் லெவலில் இல்லை வந்து தாலுக்கா லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நடக்கிற அந்த மீட்டிங்கில் அதை பற்றி நாங்கள் எல்லோரும் எங்களோட வியூஸை ஷேர் பண்ண போகிறோம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். நன்றி. ஸோ இதுவரை நாங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் லெவலில் அவேர்னஸ் கொண்டு வரல. பட் சிறுவர்கள் நிறையவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் மருந்து மாத்திரைகளை மட்டும் நம்ம சார்ட்டும் பண்ண முடியாது, அந்த வயதில் பல மருந்து மாத்திரை கொடுக்கவும் முடியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சிறு வயதில் இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருது, சிறு வயதில் நிறைய பேருக்கு வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் வருது, சிறு வயதில் நிறைய பேருக்கு வந்து மது அருந்தி அதோடு அந்த மாதிரி பிரச்சனைகள், அடிக்ஷன்ஸ் வருது. இதுக்கு எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ண முடியும். அதான் நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ட்ரீட்மெண்ட்டு நினைக்கும் போது நம்ம வந்து மெடிசனை பற்றி நினைக்கிறோம், இல்லை கவுன்சிலிங் பற்றி நினைக்கிறோம். மனநலத்தை பொறுத்தவரை பல விஷயங்கள் செய்யலாம், அது மட்டுமல்ல அப்படின்னு ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங் நடத்துறது. சார், இப்போது இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போவே ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லா இடங்கள்லையுமே ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம நோய்கள் கம்மியாயிடுச்சுன்னா நோய்கள் கம்மியாகல. பேஷண்ட்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து லாங் டேர்ம் எடுக்கக்கூடிய அந்த இது வந்து இன்னுமே அதிகம் தான் ஆகிக்கிட்ட வந்து இப்போ குறையல. இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம், இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு முன்னாடியாவது 30 மேலே, அது 30 ஒரு 40 மேலே 50 மேலே தான் அந்த மாதிரியான பிரச்சனை. யங் ஜென்ரேஷனுக்கு 25, 30 அந்த ரேஞ்சிலே வருது. இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமில் என்ன இது நடக்குது, இது இப்படி இந்த மெடிசனோட கண்டினியூ பண்ண முடியும்? ஸோ நீங்கள் இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸில் கரெக்டாக கேட்குறீங்க. அதில் தான் அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது 5 சிஸ்டம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் எஜுகேஷன் இருக்குது. 5 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதோடு கூடி நேச்சுரோபதி யோகா கோர்ஸஸும் இருக்குது, யோகாவுக்கு தனியாக கோர்ஸஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் தான். நான் இப்போ கவர்மெண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்டில் இப்போ வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸுக்கு தனியாக சென்டர் வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஆனால் எல்லாமே ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகல, பட் எல்லா சென்டர்லேயும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியாது, பட் அந்த ஐடியா அப்போவே இருக்குது, புரியுதுங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், கிருமி பாதிப்புகள்னால தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாடர்ன் மெடிசனில் தான் உண்டு. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே அதில் தான் இருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி ஹாஸ்பிட்டல் வருது, என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது காமனாக நம்ம பார்க்குறது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, கணக்கூடுதல், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து தவிர்க்கலைன்னா ஃப்யூச்சரில் வேறு மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும். பிரெயினில் ஸ்ட்ரோக் கொடுக்கும், மறதி நோய் கொடுக்கும், இதனாலேயே டிப்ரெஷன் வரும், வேறு உடம்புல வேறு எவ்வளவோ பாதிப்புகள் வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும், வீக்னஸ் வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் வந்து ஏன் க்ரௌடு ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரானிக் டிசீஸ்னால தான் க்ரௌடு ஜாஸ்தி ஆகுது. க்ரானிக்னு அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே அது போகாது. ஒரு கிருமி பாதிப்புனா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அது நம்மளை விட்டு போகுது. இதுக்கு அந்த மாதிரி விட்டு போகிற தன்மை கிடையாது, நம்ம கூடயே இருக்க போகுது இந்த பிரச்சனைகள். அதில் நீங்கள் மனநலத்தில் பல பிரச்சனைகளை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சிறு வயதுலேருந்தே எனக்கு ஆட்டிசம் இருக்குன்னா அது வந்து என்னை விட்டு போக போகிறது இல்லை, அதுக்கு நம்ம தீர்வு தேடணும். பட் க்ரானிக் டிசீஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து
அடல்ட் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக சிவியராக வர மென்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு தீர்வு கிடைக்கல. ஓல்டேஜ் போனீங்கன்னா மறதி நோய், இல்லை நடுக்க நோய், இல்லை ஸ்ட்ரோக், இதெல்லாம் வந்ததுன்னா எனக்கு க்ரானிக்காக அது பாதிக்குது, என்னை விட்டு போகாது அது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் நமக்கு வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமோட ஹெல்ப் வருது. இதனால் நம்ம வந்து மருந்து இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சர்ஜரியே தேவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. சில பேருக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாடர்ன் மெடிசன் செய்கிறது எல்லாமே கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி அப்ரோச்சஸில் வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. என்ன மாதிரி பொட்டென்ஷியல் இருக்குன்னா, நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேயே எங்கள் கிளினிக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் இந்த மாதிரி டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் லைக் ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி இருக்கிற சிறுவர்களும் சரி, முதியோர்கள் டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களும் சரி, மூளை அடிபட்டு வராங்க, ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி இல்லை ஸ்ட்ரோக், அவங்களும் சரி, இந்த குரூப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸும் இம்ப்ரூவ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகுது இந்த சிஸ்டம்ஸை நாம் வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது. ஸோ இது அல்ல அது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒருங்கிணைந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் இன்டகிரேட்டிவ் மெடிசன். ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசன் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி செய்கிற ட்ரீட்மெண்ட்ஸ். இதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதில் என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதுதான் இன்டகிரேட்டிவ் மெடிசன். அதை பற்றி தான் நாங்கள் வந்து இந்த 2 டேஸாக ஒர்க் ஷாப்பில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் பர்டிகுலர் ஃபோக்கஸ் வந்து மென்டல் ஹெல்த், மனநிலை, மனநோய்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன்ஸ், அதில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.